என் தாத்தாவோட நாங்கள் என்ன வேணாலும் போய் கலாச்சி ஜாலியாக பேசிட்டு வருவோம். எங்கள் தாத்தா எப்பவுமே எங்கள் கூட விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் எப்போ போனாலும் இவ சொல்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் தாத்தா ரசிப்பாங்க. நாங்கள் பண்ணுற மொக்க ஜோக்கு, நாங்கள் பண்ணுற ஜோக்கெலாம் நல்லாவே இருக்காது, ஆனால் அதுக்கும் எங்கள் தாத்தா சிரிப்பாங்க. ஸோ தாத்தாட்ட பேசும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கள் தாத்தாவை நாங்கள் பேபி தான் கூப்பிடுவோம். தாத்தா பேபி, பிஷப் பேபி அப்படின்னு. ஸோ எங்கள் தாத்தா எங்கள் லெட்டர் எழுதும் போது கூட ஐம் யுவர் பேபி, ஐம் யுவர் பேபி தாத்தா அப்படிதான் எழுதுவாங்க. ஸோ அவ்வளோ எனக்கு இன்னும் தாத்தா இங்கே இல்லை, ஏஸ்பா கிட்ட இருக்காங்கன்னு அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். தாத்தா வந்து இவ்வளோ அன்பான தாத்தா, ஒரு பாசமான தாத்தா. இவ சொன்ன மாதிரி வெறும் கையோட வரவே மாட்டாங்க. ஒரு வாட்டி ஒரு 3 பேக்கரிய 1 மணிக்கு ராத்திரி திறந்து எங்களுக்கு டோனட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பாசமான தாத்தாவுக்கு எங்களை பேத்தியா, எங்க எல்லாரும் 4 பேரும் பேத்தியா செலக்ட் பண்ண ஜீசஸ்க்கு கொடான கொடி சோத்துரும்.